இந்த கேட்டு தங்க சின்ன கேட்டு ஆமாம்மா போல ஐயோ குண்டேரிப்பள்ளம் டேம் வந்தாச்சு. இவ்வளோ அருமையாக இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு பார்சல் காலையில் நேரமாக வந்தால் மீன் வாங்கிடலாம். இல்லை தங்கா ஓ கீழே போக கூடாது. நடங்க 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 போகலாம். நடங்க அங்கே போகலாம். யாழுமா எப்படி இருக்குது இடம்? நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்கா? வாரத்தில் ஒரு நாள் இங்கே வந்துடலாம். ம் ஆனால் வரும்போதெல்லாம் நீ மேக்கப் சாமானுமே வாங்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கா? எனக்கு ஒரு குடுமி போட்டு பூ வச்சு மேக்கப் பண்ணுவியா? அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏம்மா அங்கெல்லாம் வேணாம், இங்கே வாங்க. மதக்குமா தண்ணி திருவினா அங்கே இதுக்கு போகிறது பாசனம் இருக்குது. பாசனம்னா தோட்டமெல்லாம் இருக்குதுல்ல, அங்கே போகும். நடங்க. இங்கே மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆமாம், இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து டோக்கன் வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு போய்க்கலாம். கம்மி ரேட்டு, வெளி கடையில் நம்ம வாங்குறோம்ல அதோட கம்மி ரேட்டு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பிடிச்சி அப்போதே கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கி. என்னம்மா பக்கத்து வந்துட்டான்? ஏய் அங்கே இருக்கிறாங்கடா. ஜனங்களே இல்லைன்ட்டு இருந்தால் ஜனங்க இருக்கிறாங்க. இன்னும் இங்கெல்லாம் பார்க்கெல்லாம் ரெடி பண்ணி அப்போதான் எனக்கு குட்டிஸ் எல்லாம் கூட்டிட்டு பேசறக்கே விட மாட்டேங்கிறா. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். பாப்பா புளிசோறு கட்டி எடுத்து வந்துருக்கலாம். பாப்பா இன்னும் வேண்டாமா? அதான் வேணுமா? எங்கள் அம்மாவெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போயிடல, ஸ்டூர் கூட்டிகிட்டு போயிடல. புளிச்சோறு என்ன எலுமிச்சம்பழ சாப்பாடு இந்த மாதிரிலாம் கட்டி தூ சொல்லக்கூடாது. எதையுமே சாப்பிட்றதா தூ சொல்லக்கூடாது, தப்பு தானே? ஓ ஒரு அதான் காட்டு எருமை தெரியுதா? நிறைய இருக்குது. யானை இருக்குதா? எத்தனை யானை? என்ன இரு பார்க்கலாம். நில்லு பொறுமையை பார்த்தா தான் தெரியும்.
கதறியா? புதுசாக சொல்கிறிய கதறி கதறின்ட்டு. மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. என்னம்மா? யானைம்மா, யானைம்மா. அது யானை, பெரிய யானை, 4 யானை இருக்குது. காட்டு எருமை, மானு. அங்கே இருக்குது ஒரு போயிட்டு வராங்க. இந்த வேகத்தில் போனால் அப்போ எப்படி நடக்கிறது? அப்பா கையில் எல்லாத்தையும் கொடுத்தீங்க. ஜூஸு, தண்ணி கேனு, செல்ஃபோனு. பேசு பாப்பா. இவ்வளோ நேரம் பேசிட்டே வந்த. ஓ, டைனோசர் வருது. ரொம்ப பிடிச்ச டைனோசர் வருது. டைனோசர் தானே பிடிக்க? பா, ஓ எங்கம்மா? இருமையில் பாம்புப்பா தண்ணிக்குள்ள. நாகப்பாம்பு. பயமா இருக்குப்பா, பாம்பு போகுது. ஃபர்ஸ்ட் டைம் நாகப்பாம்பு பார்க்கல. நானும் தான். இதோ 2 நாள் நாகப்பாம்பு பார்த்தோம் நம்ம வீட்டில் ஒன்று. வேற எவ்வளோ பெரிய பாம்பு. மீனத்தே போகுது. இன்னைக்கு தான் நான் இந்த தண்ணியில் பார்க்குறேன் பாம்புகளை. இந்த தண்ணியில் பாம்பு இருக்குமோ?
பேசணும். வாங்க அப்படியே. எப்படி பக்கத்துல பாலு அங்கே நின்றுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணும்ல. நமக்கு எப்படி மீன் கிடைக்குது எல்லாம் தெரியணும்ல. ம் இல்லை தங்கம். ம் யாழுமா யாழுமா இந்த பர்சல் இருக்குதுல்ல, பர்சலில் தான் உட்காந்து போய் என்ன டேமுக்குள்ளே வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. நீ போறியா? ம் மீன் பிடிக்கிறது மாமா தாத்தாவெல்லாம் வந்தாங்கன்னா கூட போயிட்டு வந்துடுறியா? தண்ணியிலேயே போக மாட்டேன். இல்லை பெரிய பெரிய மீனாக இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறான்னு தெரிஞ்சுக்குவீங்களா? ம் இவ்வளோ அருமையான இடம். இங்கேயே ஒரு வீடு வாங்கி கட்டி இங்கே இருந்துக்கலாமாடா? நான் கேட்டு ஒரு குடிசை போட்டு இங்கே வாங்கிக்கலாமா? உள்ள போயிருக்கு. ஆழம் அல்ல, தூரமா போடும். இங்க பாப்பாத பாப்பாதான் ஜெயிச்சா. எதுமா நீ வச்சுக்குமா? நீ கருப்பா தெரியுதா? ஏன் அவ்வளோ பெருசாக போடுறது? யாருமா கிளம்பலாமா? ஜெயிச்சிட்டு ஓ அது பார்சல் போகுது வர்றாங்க பார்சல்கார் வர்றாங்க. இங்கே வாங்க ஆற்றுல தண்ணி எடுத்துக்குது. கல் எடுத்து போடுறா. தண்ணிமா கல் குச்சி போடுற பர்சலில் போட்டுறாது வந்துடுவாங்க. சரி போகுது, கல் வீசுன்னு போகுது. ஒரு தடவை தமிழுக்கும் எனக்கும் போட்டு வச்சுப்போம். 2 இருக்கு, அப்போ 3 இருக்கு. எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம், வீசுவேன் ஒத்த காசு.
நம்ம இத்தனை களி சேர்த்து போட போறேன். அவ்வளோ வெள்ளம் வேணாம், ஒன்று மட்டும் வீசிட்டு போலாம். போச்சோ போச்சு, வர்றாங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக என்னை உணர்றேன்னா அதுக்கு அவ தான் காரணம். என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட. வெல்கம் பேக் மிஸ்டர் டோனிலி. ஐ எம் ரியலி ஹாப்பி.